நீங்கள் சீமானுடைய அரசியலை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அவர் பல மேடைகளில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு ஓட்டு போட்டால் போடு, போடலைன்னா போ, அது எங்கள் பிரச்சனையே கிடையாது, நான் உனக்காக அப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன், நீ வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் உனக்கான குரல் என்னிடமிருந்து ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தானே சீமான் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது சமரசம் செய்து கொண்டிருக்கிறாரா? பாஷா மரணம் அடைந்தவருக்கு இரங்கல் தெரிவித்தார் திரு சீமான். இதை அரசியல் ஆக்கி ஓட்டு பிச்சை எடுக்கிறார் சீமான். நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, மோடி அரசாங்கம், அதாவது சீக்கிய மதகுருவான குருநானக் உடைய பிறந்த நாளின் பொழுது விடுதலை செய்ய வேண்டும், அப்போ சீக்கிய மக்களிடம் நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இந்த பிராமண எதிர்ப்பு என்பது இவர்கள் போடுகின்ற கபட நாடகம். இந்த நாடகத்தை தான் சீமான் தோலுரித்து காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா இந்த பிராமணர் உள்ளே வந்துடுவான், இப்போ எப்படி பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பிராமணர்கள் கோல் வச்சுவார்கள், அதனால் நாங்கள் இருக்கிறோம். யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? யாருக்கு நீங்கள் சமூக நீதியை கொடுத்திருக்கிறீர்கள்? ஈவேராவை திமுக பேசாத பேச்சையா சீமான் பேசிட்டார். ஈவேரா பேசியதே சீமான் சொல்கிறதே இவ்வளோ உங்களுக்கு கோபம் வருது. ஈவேராவை சகட்டு மேனைக்கு சாடியவர்கள் இந்த திமுகவினர். நீங்கள் ஈவேராவை திட்டலாம், படு மோசமாக திட்டலாம். ஈவேரா பேசியதே சீமான் மேற்கோள் காண்பித்தது தவறுன்னு சொல்வீங்களா? அவர் சிறையில் இருந்த பொழுது இவருடன் அணுக்கமாக இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது மரியாதையை வைத்து அப்பா என்று அழைத்தது உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை என்றால், இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கவுன்சிலர் அந்த மேடம் ஒருத்தங்க இருக்காங்க, ரெக்கார்டில் போய் சொல்கிறாங்க கோட்சேவை நான் மதிக்கிறேன் என்று. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அரசியல் கருடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க, சீமானவர்கள் இஸ்லாமியர்களிடம் ஓட்டு பிச்சை வாங்குறதா பேசியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த குறிப்பிட்ட சம்பவம், அதாவது 1998 நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளி பாஷா அவருடைய மரணம், அவர் மரணித்த தருணத்தில் மரணம் அடைந்தவருக்கு இரங்கல் தெரிவித்தார் திரு சீமான் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய குற்றமாக பேசப்படுகிறது. இதை அரசியல் ஆக்கி ஓட்டு பிச்சை எடுக்கிறார் சீமான் அப்படின்னு ஒரு கூற்றை வைத்திருக்கிறார் அண்ணாமலை. நம்முடைய கேள்வி, சரி, இந்த குற்றச்சாட்டில் இவர் தண்டனை பெற்றிருக்கிறார் பாஷா, இவருக்கு ஓட்டு பிச்சை எடுத்தது தவறு, இவருக்கு கண்டனம் இரங்கல் தெரிவித்தது தவறு, ஓட்டு பிச்சையில் இரங்கல் தவறு, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், தவறுனே வச்சுப்போமே. ஒரு மனிதாபிமானம் தானே. ஒருத்தர் இறந்து போகிறாரு, சிறையில் தன்னுடன் பல மாதங்கள் அவர் தங்கியிருக்கிறார் அப்படின்ற சூழலில் அவர் மீது இறக்கப்பட்டு ஒரு இரங்கலை தெரிவிக்கிறார். இந்த குறைந்தபட்ச மனிதாபிமானமே தவறு அப்படின்னா, நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அக்டோபர் 11, 2019 பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஒரு கடிதத்தை வெளியிடுகிறது. என்ன அப்படின்னா, குருநானக் தேவ், அதாவது சீக்கிய மதகுருவான குருநானக் உடைய பிறந்த நாளின் பொழுது டெல்லி குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று முடிவான, பல பேர் இறந்து போவதற்கு காரணமான தேவேந்திர சிங் புல்லர் அப்படின்ற அந்த தீவிரவாதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆதரித்து, தேவேந்திரபால் சிங் புல்லர், நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், தேவேந்திரபால் சிங் புல்லர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம், அதுவும் என்னைக்கு விடுதலை செய்யணுமா? குருநானக் உடைய பிறந்தநாள் அன்றைக்கு. அப்போ சீக்கிய மக்களிடம் நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அவன் தீவிரவாதி இல்லையா? கண்டிப்பா. அவன் இஸ்லாமியன் என்றால் தீவிரவாதி, அவன் சீக்கியன் என்றால் தீவிரவாதி இல்லை என்று சொல்ல போகிறீர்களா? இதற்கு அண்ணாமலை என்ன பேச போகிறார்? ஆர்பி சிங் அவருடைய கட்சியுடைய தலைவர் டெல்லி அரசாங்கத்திடம் அக்டோபர் 2023 கடிதம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த புல்லரை சீக்கிரம் நீங்கள் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த ஒரு வருஷம்தான் ஆகுது. அண்ணாமலை எங்கே சென்றார்? மறந்துட்டார் போல. அப்போ இதெல்லாம் ஓட்டு பிச்சை இல்லையா? நீங்கள் வட மாநிலங்களில் செய்தால் அது ஓட்டு பிச்சை, இங்கே ஒரு தமிழருக்காக ஒரு குரல் கொடுத்தால் அது தவறு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நான்
பாட்ஷாவை நியாயப்படுத்தலை, பாட்ஷாவுடைய செயலை நியாயப்படுத்தலை. சரியா? அவர் மீதான குற்றச்சாட்டு அது நிரூபணமாகி இருக்கிறது நீதிமன்றத்தில். ஸோ இது எதையுமே நான் நியாயப்படுத்தலை. ஆனால் அவர் மறைந்து விட்டார். அவர் சிறையில் இருந்த பொழுது இவருடன் அணுக்கமாக இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது மரியாதையை வைத்து அப்பா என்று அழைத்தது உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை என்றால், இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கவுன்சிலர், ஒற்றை கவுன்சிலர் எடுத்துக்கலாமா, சென்னையில் அந்த மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கார்டில் போய் சொல்கிறாங்க கோட்சேவை நான் மதிக்கிறேன் என்று. அதை எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா தவறு தான். மதிப்பது தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். கோட்சே என்பவர் காந்தியை சுட்டு கொன்றார். இதனால் அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தூக்கிலிடப்பட்டார், அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. இதற்காக ஒருவர் கோட்சே மீது வேறு காரணங்களுக்காக மதிப்பு வைக்கக்கூடாது, மரியாதை வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது அளவுகோல் இருக்கா? சட்டம் இல்லை இல்லை இல்லை. இப்போ உன்னுடைய கவுன்சிலர் செய்த பொழுது உன்னால் எதுவும் பேச முடியலல்ல, அப்போ நீ எப்படி சீமானை வந்து குறை சொல்கிறாய்? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ இதுக்கு சீமான் பதிலடி கொடுத்துருக்காரு. என்னென்னா, எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டே எங்களுக்கு கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எப்படி சரியா இஸ்லாமியர் ஓட்டு அப்படின்றதோட நீங்கள் சீமானுடைய அரசியலை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதாவது அவர் பல மேடைகளில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு ஓட்டு போட்டால் போடு, போடலைன்னா போ, அது எங்கள் பிரச்சனையே கிடையாது, நான் உனக்காக அப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன், நீ வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் உனக்கான குரல் என்னிடமிருந்து ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தானே சீமான் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது சமரசம் செய்து கொண்டிருக்கிறாரா? இல்லை. என்னுடைய கேள்வி அண்ணாமலைக்கு, சரி இதெல்லாம் டெல்லியில் நடந்துச்சுப்பா, தேவேந்திரபால் சிங் புல்லர் என்பவர் சீக்கிய தீவிரவாதி, இந்த தீவிரவாதியை வெளியே விடக்கூடாது என்று இந்த அறிக்கையை மத்திய அரசாங்கம் விட்டதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு எப்படி நீங்கள் வெளியே விடுவீங்க, வெளியே விடக்கூடாது என்று சொல்லிவிட்டது. சரி, ஓகே, அதெல்லாம் டெல்லியில் நடந்துச்சு, இங்கே நடக்கலைன்னு வச்சுப்போம். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துப்போம். அக்டோபர் 2023 பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக, தினகரனுடைய அமமுக, இவை இரண்டும் கடிதம் கொடுக்கிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள். என்னென்னு, இந்த பாஷா உட்பட இந்த இஸ்லாமிய கைதிகள் இவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும்னு அறிக்கை விடுறாரு. எது? அக்டோபர் 2023. அப்புறம் நீங்கள் எதுக்காக 2024 நீங்கள் கூட்டணி வச்சிங்க? அவங்களோட கருணையின் அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ அதை ஏன் நீங்கள் செய்யலை? ஏன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க? ஏன் நீங்கள் கண்டிக்கலை? கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நீங்கள் இது நடத்தினீங்கல்ல, நீங்கள் போராட்டம் நடத்தினீங்களே, அந்த போராட்டத்திலேயே கூட்டணி கட்சியில் கூப்பிட வேண்டியது தைரியம் இருந்தா? மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்கிறாரா இதை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதை பாஜக எதிர்க்கிறது என்ற நிலைப்பாட்டுடன் மருத்துவர் ராமதாஸ் உடன்படுகிறாரா? இல்லை. இவர் தினகரன் உடன்படுகிறாரா? இவங்க சொல்ல முடியுமா இவங்களால வெளிப்படையாக? அப்போது அங்கே நீ சமரசம் செய்துட்டு தான் நீங்கள் கூட்டணி வைக்கிற. ஏன் கூட்டணி வைக்கிற? தேனியில் உனக்கு தினகரன் நிற்கணும், தருமபுரியில் உனக்கு சௌமியா அன்புமணி நிற்கணும், இவங்களுடைய ஓட்டு உன்னுடைய கணக்கில் வரணுன்றதுனால தான் நிற்கிற. அப்போ அது ஓட்டு பிச்சை தானே? கண்டிப்பாக. அதாவது இப்போ இவர் பேசினது, சீமான் பேசினது எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு உழவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இஸ்லாமியர்களுக்கு துன்பம் ஏற்படுற வகையில் பேசுகிறாரா அப்படின்னு ஒரு அவங்க, அது நியாயமான பேச்சு தானே. நீங்கள் நான் உனக்காக குரல் கொடுக்கிறேன், நீ எனக்காக வாக்களிப்பதில்லை அப்படின்ற ஆதங்கம் என்பது நியாயமான ஆதங்கம் தானே. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? நீங்கள் யாருக்கு சென்று வாக்களிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. நீங்கள் யாருக்கு சென்று வாக்களித்திருக்கிறீர்கள் இதுவரைகள்? நீங்கள் சென்று திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். திமுக உங்களுக்கு நியாயமாக இருந்திருக்கிறதா, நேர்மையாக இருந்திருக்கிறதா? இதே குஜராத் கலவரம் நடந்த பொழுது திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? மோடி அப்பொழுது முதலமைச்சர், குஜராத்துடைய முதலமைச்சர், வாஜ்பாய் பிரதமர். அப்பொழுது திமுக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. எங்கே? மத்திய அரசாங்கத்தில். திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? நான் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி வாஜ்பாய் அரசாங்கத்திலேருந்து வெளிநடப்பு செய்ததா திமுக? இல்லை. அப்புறம்
அப்போது நீங்கள் IUML என்கிற கட்சி ஒரு காலத்தில் வந்து தமிழகத்துடைய, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க பிரதான எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்து இருந்த ஒரு கட்சியை அப்படியே தேய்ந்து தேய்மானமாகி அதை காலி பண்ணது யார்? அதை உடைத்தது யார்? திருவாளர் கருணாநிதி. அதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் இன்றைக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜவாஹிர்லா தன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், 98 இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது அந்த காலகட்டத்தில் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது காவல்துறையை வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். ஏன்னா இந்த குண்டுவெடிப்பு காரணமாக அந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் 96 எந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை நாம் வந்து முடித்து விட்டோம் என்று நினைத்தார்களோ, அரசியல் ரீதியாக நாங்கள் முடித்து விட்டோம் என்று நினைத்தார்களோ, அந்த செல்வி ஜெயலலிதாவிற்கு மீண்டும் அரசியலில் வெளிச்சம் கொடுக்கின்ற அளவில் அந்த வெற்றி அமைந்து விட்டது என்பதற்காக தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில், கோவையில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றிலும் தாக்குதல் நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டை ஜவாஹிர்லா வைத்தாரா இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அப்போ 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 நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திமுகவுடன் ஒரே வருடத்தில் கூட்டணி வைத்தது யார்? 58 பேர் இறந்து போனாங்க. 58 பேர் இறந்து போனதுக்கு காரணம் திமுகவுடைய அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையின்மைன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரே வருஷத்தில் அவங்களோட எப்படி கூட்டணி வச்சிங்க? சரி, இந்த 58 பேர் குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அது சொல்லுங்கள். நிச்சயமா சரி. இப்போ என்ன பேசப்படுதுன்னா, இப்போ தமிழ் தேசியம் சீமான் அப்படின்றவர் மக்களிடையே ஒரு அரசியல் தலைவராக வந்து ரொம்ப வந்து முன்னேறி வந்துட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கையில் இஸ்லாமியர்களை வந்து குறிப்பிட்டு பேசுறது அப்படின்றது இந்த தருணத்தில் சரிதானா அப்படின்றது தான் நாங்கள் கேட்குறோம். இல்லைங்க, நம்முடைய கேள்வி என்னென்னா, இஸ்லாமியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளவு கொடுமைகள் அவர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது. இவ்வளவு கொடுமைகள் அவர்களுக்கு எதிராக நடந்த பொழுதிலும் அவர்கள் திரும்ப திரும்ப போய் திமுகவில் தான் போய் விடுறாங்க. விட்டில் பூச்சிகள் போல போய் விடுறாங்க. இதை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்கிறார். இல்லைன்னா தவறு இருக்க முடியும்? அவர் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, 6வது கடமையா திமுகவுக்கு ஓட்டு போடுறதா இஸ்லாமியர்களுடைய கடமையா அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்க சுய பரிசோதனை செய்து பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் திமுகவை ஆதரித்ததனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்பதனை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்று சீமான் சொல்கிறார். ஆமாம், அவர் என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரா? இல்லை இல்லை, நீ எனக்கு ஓட்டு போட போறதில்லைன்னு தானே சொல்றாரு. ஆமாம், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து இஸ்லாமியர்களை புண்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். நீங்கள் எனக்கு ஓட்டு போட போகிறதில்ல, ஆனால் உனக்காக சேர்த்து தான் நான் குரல் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை, என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பாக தவறில்லை. தொப்பி அப்படின்னு துரைமுருகன் சொல்கிறாரு. இதில் சட்டமன்றத்தில் யாரை? ஒரு இஸ்லாமியரை சொல்கிறாரு. அது உனக்கு புண்படலை. எனக்கு நீ ஓட்டு போட போகிறதில்லைன்னு சொன்னது மட்டும் உனக்கு புண்பட்டுருச்சா? நிச்சயமா இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்து சீமானவர்கள் வந்து திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப நாளாக திருடன் கையில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். பார்ப்பனை வந்து திராவிடன் சொன்னாதான் பார்ப்பனன் உள்ள நுழைய மாட்டான் அப்படின்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்றக் கழகம் 67ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறது. அதற்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. திரும்பியும் சொல்கிறேன். நான் என்னால் கிடைத்த வாய்ப்புலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் திரும்பியும் சொல்கிறேன். 1949 தீகாவில் இருந்து திரு அண்ணாதுரை அவர்கள் வெளியேறி அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தார். அவர் தோற்றுவித்தவுடன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தீகா முன்னெடுக்கக்கூடிய பிராமண எதிர்ப்பு என்பதனை கைவிடுவது என்பதுதான். அப்பொழுது இருந்த தென்றல் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், அதில் திரு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை வைத்து ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார். அந்த கட்டுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிராமணர்கள் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எதற்காக பிராமணர்களை மட்டும் குறிப்பிட்டு இவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், தீகா ஒரு சட்ட விதியை வைத்திருக்கிறது. தீகாவில் உறுப்பினர் ஆவதற்கு பிராமணர்களுக்கு அனுமதி இல்லை. தீகாவில்
உறுப்பினர் ஆவதற்கு பிராமணர்களுக்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் வைத்திருப்பதன் காரணமாக இங்கே நேர் எதிர்ப்பதமாக திரு அண்ணாதுரை அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திரு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த கட்டுரையை வெளியிடுகிறார். இந்த கட்டுரையை வெளியிட்ட உடனேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்பொழுது இருந்த ராமசாமி என்று இன்னொரு இல்லை ஈவே ராமசாமி இல்லை, இன்னொரு ராமசாமி இருந்தார். அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே அவரை கட்சியிலிருந்தே வெளியேற்றுகிறார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனைவருக்குமான கட்சி, நாங்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் என்று பிரித்து பார்க்க விரும்பவில்லை, இது அனைவருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த விளக்கத்தை திரு அண்ணாதுரை அவர்களே கொடுக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, 1988 சிகாகோ ட்ரிபியூன் அப்படின்ற பத்திரிகைக்கு, இந்த அமெரிக்க பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார் திரு அண்ணாதுரை அவர்கள். அந்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தீகாவிலிருந்து நீங்கள் வெளியேறியதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அண்ணாதுரை என்ன சொல்கிறார்? நான் தீகாவிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம், நாங்கள் திமுகவை உருவாக்குவதற்கான காரணம், எங்களுக்கு அவர்களுடைய கொள்கையை பிடிக்கல, உடன்பாடு இல்லை. அதில் முக்கியமான கொள்கை என்னன்னு சொல்கிறாரு, அதையும் பதிவு பண்ணுறார். என்னன்னா, பிராமணர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று, ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீகா சொல்கிறது, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்கிறார் அண்ணாதுரை. கட்சியில் பிராமணர்களை சேர்க்க வேண்டும் என்று நாவலர் நெடுஞ்செழியனை பற்றி சொன்ன பொழுது நாத்திகம் ராமசாமி என்று ஒரு நபர் அதை எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். பின்னர் அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் பிராமணர்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த திமுக ராஜாஜியுடன் இணைகிறது. அப்போ ராஜாஜியை பற்றி பேசும்பொழுது காஞ்சிபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார்கள். அங்கே திரு ராஜாஜி அண்ணாதுரைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். அவருக்கு எதிராக இருந்த வேட்பாளர் யார்? ஒரு பிராமண வேட்பாளர். அவருக்கு ஆதரவாக ஈவேரா பிரச்சாரம் செய்கிறார். அப்போது ராஜாஜியை வைத்துக்கொண்டு அந்த மேடையிலேயே அண்ணாதுரை என்ன சொல்கிறார்? நான் யாரை தலைவராக இவ்வளவு நாட்கள் நினைத்து கொண்டிருந்தனோ அவர் நான் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார். நான் யாரை இத்தனை நாள் வசைப்பாடி கொண்டிருந்தேனோ அவர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1963 சென்னையில் நடந்த கூட்டத்தில் பேசும்பொழுது ராஜாஜி நமக்காக டெல்லியில் நம்முடைய மதிப்பை உயர்த்தி அங்கே பரப்புரை செய்கிறார் என்கிற பொழுது அதை நாம் நன்றியுடன் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதையெல்லாம் நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்றது திகாவுடைய கையில் இருந்தது. திமுக அதை கையில் எடுக்கவில்லை. திமுக எப்பொழுது அதை கையில் எடுக்கிறது என்றால், அண்ணாதுரை அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் கருணாநிதி அதை கையில் எடுக்கிறார். ஏனென்றால் அண்ணாதுரை என்கிற அந்த மனிதருடைய கொள்கை, அவர் எதற்காக அந்த லட்சியத்திற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அதை குலைக்க வேண்டும் என்பது கருணாநிதியோட திட்டம். இதற்காக அவர் கையில் எடுத்த பிம்பம் தான் ஈவேரா. அண்ணாதுரை அவர்களை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஈவேரா எடுத்த திட்டத்தை முறியடித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் எதிர்ப்பு அப்படின்றது இவர்கள் போடுகின்ற வேடம், நாடகம். என்ன, திமுக எந்த காலத்தில் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தது சொல்லுங்கள்? கருணாநிதி காலத்தில் திமுக பிராமணர்களுக்கு எதிராக இவங்க வசை சொற்களை பாடுவார்கள். மற்றபடி இவங்களுக்கு தைரியம் இருக்கா பிராமணர்களுக்கு எதிராக இயங்குவதற்கு? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். உதாரணம் விடுவாங்க, மேடையில் நின்றுக்கிட்டு பிராமணர்களுக்கு எதிராக வசை சொற்கள், வசைப்பாடுதல்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி பிராமணர்களை இவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள்? நான் கேட்குறேன், இந்த கோபாலபுரத்தில் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இவங்க தயாளு அம்மா, கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவர் தயாளு அம்மா, அந்த தயாளு அம்மாவுக்கு 90வது வயது. அந்த பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கே பண்டிதர்கள்லாம் போகிறாங்க அவங்கள்ட்ட இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதுவதற்கு. ஏன் நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னீங்களே, அந்த அனைத்து சாதியிலிருந்து
ஒரு 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 அர்ச்சகர்களை கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் பிராமணர்களை மட்டும் கூப்பிடுறீங்க? ஏன் கூப்பிடுறீங்க? அப்போ தெளிவாக இந்த பிராமண எதிர்ப்பு என்பது இவர்கள் போடுகின்ற கபட நாடகம். இந்த நாடகத்தை தான் சீமான் தோலுரித்து காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சும்மா இந்த பிராமணர் உள்ள வந்துருவான், இப்போ எப்படி பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பிராமணர்கள் கோல் வச்சுவார்கள், அதனால் நாங்கள் இருக்கிறோம். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? யாருக்கு நீங்கள் சமூக நீதியை கொடுத்திருக்கிறீர்கள்? இதை நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இதே தருணம் திருப்பூர்ல ஒரு சம்பவம். என்ன? ஒரு டீ கடையில் ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் டீ குடித்து கொண்டிருந்தார். தனக்கு முன்னால் அமர்ந்து டீ குடித்து விட்டார் என்பதற்காக அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு. ஆமா, நாம பேசிக்கொண்டிருக்கின்ற இதே தருணத்தில் எங்க? திருப்பூர்ல. இது அதாவது இந்தியாவில் தொழிற்கூடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய திருப்பூர் முக்கியமான ஒரு மாவட்டத்தில் இது நடக்குது. நமக்கு எதிராக கண்கூடாக நடக்குது. அப்போ உன் சமூக நீதி என்ன ஆயிற்று? சரிங்க சார், இப்போ திமுக இரட்டை வேடம் போடுறாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இப்போ சீமான் அவர்கள் நடத்திய அந்த பாரதியாருக்கான விழாவே பெரியாருடைய முகத்திரையை கிழிப்பதற்காக தான் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இருந்துட்டு போட்டோமே, ஏன் அந்த முகத்திரை கிழிக்கப்படக்கூடாதா? ஈவேரா யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார். ஈவேரா கடவுளிலிருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார். அவருடைய முகத்திரை கிழிக்கப்படக்கூடாதா? ஈவேரா அம்பேத்கர் பற்றி பேசாத பேச்சா? ஈவேரா காந்தியை பற்றி பேசாத பேச்சா? ஈவேரா நேருவை பற்றி பேசாத பேச்சா? இப்படி ஈவேரா பேசாத நபர்களே கிடையாது. அப்போ அவர்களை பற்றிலாம் ஈவேரா பேசும்பொழுது ஈவேரா என்ன கடவுள் மேலிருந்து குதித்து விட்டாரா? அவரை பற்றியும் விமர்சனங்கள் வரலாம். ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஈவேராவை திமுக பேசாத பேச்சா சீமான் பேசிட்டார். ஈவேராவை திமுக பேசாத பேச்சையா சீமான் பேசிட்டார். ஈவேரா பேசியதே சீமான் சொல்றதே இவ்வளோ உங்களுக்கு கோபம் வருது. ஈவேராவை சகட்டு மேனைக்கு சாடியவர்கள் இந்த திமுகவினர். இந்த வார்த்தைகள் தான் பயணிக்கணும்ன்றது இல்லை, பயன்படுத்தணும்ன்றது இல்லை, அவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க எது ஈவேராவுக்கு எதிராக. அப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் ஈவேராவை திட்டலாம், படு மோசமாக திட்டலாம். ஈவேரா பேசியதே சீமான் மேற்கோள் காண்பித்து தவறுன்னு சொல்வீங்களா? கண்டிப்பா சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த பதில் எங்களுக்கு புரியுது. இன்னொரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்களுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான் அப்படின்ட்டு சீமான் சொல்லும் போது டிஎம்கேவே அமைதியா இருக்கு. அண்ணாமலை ஏன் அவங்களுக்கு வக்காலத்து டிஎம்கேக்கு பதிலாக வக்காலத்து வாங்குறாரு? டிஎம்கேவுடைய ஏஜென்ட் தானே அண்ணாமலை. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? திமுக எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை எதிர்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் அண்ணாமலைங்கிற ஒரு கருவியையும் பயன்படுத்தும். அண்ணாமலை மாதிரி நிறைய கருவிகள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் பயன்படுத்துவார்கள். நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அப்போ டிஎம்கேவோட பி டீம் சொல்லிடலாமா சார்? பி டீம் அப்படின்றதோட இதில் பி டீம் ஏ டீம்ன்றதே ஒன்றும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொள்ள முடியாது. சரியா? திமுகவுக்கு ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இன்னும் கெட்ட வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா திமுகவுக்கு ஒரு கொள்கை கருணாநிதியும் கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொள்ள முடியாது. அப்போ மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக சொல்வதை இவர்கள் செய்தாக வேண்டும். சரி, அதே சமயத்தில் திமுக தன்னுடைய சுயநலத்திற்காக, அந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்போ ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் இவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய இடத்தில் யார் இருக்காங்க? பிரதான கட்சியான அதிமுக இருக்கிறது. சரியா? அப்போ பிரதான கட்சியான அதிமுகவை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்றால் 2 விஷயங்களை கையில் எடுக்கணும். ஒன்று என்ன? அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. இது என்ன? இது ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. இதை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களை வைத்து இதை பிரிக்க வேண்டும். இதுவே அவங்களுடைய வாக்கு வங்கியே சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றேன். இதை சரிந்திருக்கு என்ற பிம்பத்தை ஏற்படுத்தணும். யாரை வைத்து? ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை வைத்து ஏற்படுத்தணும். சரி, இதை தள்ளி வைங்க. அடுத்தது 2வது என்ன செய்யணும்? திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும். பிரிக்க வேண்டும் என்றால் யாரை வைத்து பிரிப்பது? அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவை வைத்து இதை பிரிப்பது. பிஜேபியை வச்சு காய் நகர்த்துறாங்க. பிஜேபியை வைத்து காய் நகர்த்துது அப்படின்றதை விட இந்த அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்துதல். 3 நாளாக ரேடு நடந்துட்டு இருக்குங்க. இதுவே பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் திமுக இதை எடுத்து பேசியிருக்குமா, பேசாதா? 3 நாட்களாக இந்த அண்ணாமலைக்கு நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய சிவகுமார் என்பவருடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் 3 நாட்கள் ரெய்டு நடக்குது.
சரியா? ஏன் திமுக சார்ந்த எந்த மீடியாவும் இதை எடுத்து பேசலை? ஏன் விவாதிக்கலை? கண்டிப்பா இதை தான் எடப்பாடியார் வந்து குற்றம் சாட்டுறாரு. டிஎம்கே வந்து 43 மாச காலமா இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து பிஜேபி எதிர்த்ததே இல்ல. எப்படி எதிர்ப்பாங்க? அவங்களுக்கு வந்து கால பிடிக்கிற மாதிரி போயிட்டு எப்படி இருக்காங்க எதிர்ப்பாங்க? அப்படின்னு. அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கணும். அவங்களுக்கு பிஜேபி ஒரு பொருட்டோ, இல்லை சமூக நீதி ஒரு பொருட்டோ, இல்லை இந்த மதம் அப்படின்றது இதெல்லாம் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்பம், அந்த ஆக்டோபஸ் குடும்பம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அது ஒரு ஸ்டாலின் குடும்பம் என்று மாறி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டாலினுடைய மருமகன், ஸ்டாலினுடைய மகள், ஸ்டாலினுடைய மனைவி, ஸ்டாலினுடைய மகன், ஸ்டாலினுடைய மருமகள், இந்த கும்பல் எல்லாம் இது வாரிசு அரசியல் கூட சொல்ல முடியாது. இது தமிழகத்தை பிடித்திருக்கின்ற ஒரு வியாதி. இல்ல விசிகா பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி மன்னராட்சின்னு எடுத்துக்கலாம். இல்லை, இது மன்னராட்சின்னு கூட எடுத்துக்க முடியாது. இது வந்து தமிழகத்தை பிடித்திருக்கின்ற ஒரு வியாதி இந்த கும்பல். அப்போ இந்த கும்பல் இங்கே செழித்து இருப்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இந்த சமூக நீதி அப்படின்னு பேசுறது, பாஜக உள்ள வந்துருன்னு கதையை விடுறது, இந்த மாதிரி உருட்டல்கள் எல்லாம் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன? இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவருக்கு க்ரெஷர் கொடுக்கறதுக்கு தாமு அன்பரசன் தான் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. அதற்கு மணல் சப்ளையும் நடக்குது. இதெல்லாம் யார் செய்கிறது? மாநில அரசாங்கத்தோட துணை இல்லாமல் செய்ய முடியுமா? அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் என்ன? மடைமாற்றம் பண்ணுங்க. வட மாநிலங்கள்லாம் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கா, பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? ஒன்றும் இல்லை. பாஷா இறந்து விடுவார். திருமாவை விட்டு ஒரு அறிக்கை விட சொல்கிறேன், வன்னியரசை விட்டு ஒரு அறிக்கை விட சொல்கிறேன். நாங்கள் வந்து அங்கே 5000 பேர் கூடுவதற்கு அனுமதிக்கிறோம், இங்கே 10 பேர் கூடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. தமிழ் உணர்வாளர்கள் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்றாங்க. அந்த மாநாட்டுக்கு மிஞ்சி போனால், நான் சொல்கிறது வந்து இங்கே சென்னையில் மிஞ்சி போனால் ஒரு 500 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். ஆமாம். அதுக்கே கெடுபிடிகள் கொடுத்து அது நடத்த விடாமல் பண்ணாங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்படின்னும் பொழுது 5000 பேர் எப்படி கூடினாங்க கோவையில்? இவருடைய இரங்கலுக்கு ஆளும் தரப்புடைய ஆதரவுடன் தான் கூடினார்கள். எதுக்கு? அப்போ கூடின உடனே இவரையும் அறிவிக்கிறாரு, நான் போராட்டம் நடத்துவேன்னு. ஏன் அறிவிக்கிற? அப்போ தெளிவாக பேசி வைத்து செய்கிறார்கள். நீங்கள் இந்த வட மாவட்டங்களில் பிரச்சனை இருக்குது, வெள்ளத்தில் பிரச்சனை இருக்குது, இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் தான். வெள்ளம் வந்து இந்து வீட்டுக்குள்ளே தான் வெள்ளம் வருமா? கிறிஸ்டின் வீட்டுக்குள்ளே வராதா? முஸ்லீம் வீட்டுக்குள்ளே வராதா? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தானே வெள்ளம் வந்திருக்கு. எல்லாரும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் எல்லோருக்கும் அந்த நிவாரணத்தை கொடுக்கவில்லை என்கிற அந்த கூப்பாடு இருக்குது. இந்துவும் தெருவில் வந்து போராடுறான், முஸ்லீமும் தெருவில் வந்து போராடுறான், கிறிஸ்துவனும் தெருவில் வந்து போராடுறான். எந்த மதச்சாயமும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு வந்து போராடுறாங்க. ஏன் தெருவில் வந்து போராடினா இந்த மதத்தை கூட விட்டுருங்க, அத்தனை கட்சிக்காரனும் வந்து போராடுறான், திமுக காரனும் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனும் வந்து போராடுறான். சரியா? அப்போது இதிலிருந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பாஷா என்கிற ஒரு மரணத்தை கையிலிடு, இதை வைத்து நீ மடைமாற்றம் செய். ஊடகத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்போ இதை வைத்து மடைமாற்றம் செய். அந்த எதிர்கட்சி தலைவர் யார், அண்ணாமலை இருக்கானா, அவனை கூட்டு கொஞ்சம் காசை கொடு, அவனை வச்சு அறிக்கை விட சொல்லு, ஒரு போராட்டம் பண்ண சொல்லு, இந்துவா முஸ்லிமான்னு பேசு. அப்போது இந்து முஸ்லிம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை மடைமாற்றம் செய்வதற்கு இந்துவையும் முஸ்லீமையும் அடிச்சுக்க விடு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இதை விட இந்த அரசியலை தோல்வியுறுத்தி காமிக்க முடியுமா? எனக்கு தெரியல. எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.